சர்ச்சைக்குரிய திரைசேரி முறிகள் விநியோகம் தொடர்பில் தொடர்ந்தும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ජනතාවට ලැබෙන්න ඕනේ කියලා කියන රජය මොකද්ද කරන්නේ? මේ කෝප් වාර්තාව ජනතාවට ඉදිරි தகவல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என கூறும் அரசாங்கம் கோப்பறிக்கை மக்களை சென்றடைவதை தடுப்பதற்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றுக் கொள்கின்றது. ஆகவே இதன் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று கோப்புக்குழுவின் முழு அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். උසාවියට ඉදිරිපත් කරන්න. උසාවියට ඉදිරිපත් කරන්න. ඒතකොට ඒක පබ්ලික් ડોකියුමන්ට් එකක්. මේ ප්‍රශ්නේ නේද දැන් ඊට හිතපු මහබංගාධිපතිතුමාට ගහන්න. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது முன்னாள் ஆளுநரை விமர்சிக்க ஆரம்பித்தனர். நிவாட் கப்ரானின் சகோதரி பெர்பெச்சுவல் டெசரின் நிறுவனத்தின் பணிப்பாளர் என கூறினார்கள். ஒரு வருட காலம் சபை இருக்கும், அது தவறு என கூறினாலும் நிவாட் கப்ரானின் சகோதரி பணிப்பாளராக இருந்த காலப்பகுதியில் பெர்பெச்சுவல் டெசரிஸ் நிறுவனம் 3.25 பில்லியனுக்கு கேள்வி மனு கூறி வருடத்திற்கு 27 மில்லியனை கிடைத்துள்ளது. அதாவது 100% ஆகும், ஒரு வீதத்துக்கும் குறைவாகும். சகோதரி சென்று மாமனும் மருமகனும் வந்த பின்னர் வியாபாரம் தற்போது எப்படி? முதல் 5 மாதத்தில் பெர்பெச்சுவல் டெசரிஸ் நிறுவனம் 32.45 பில்லியனுக்கு கேள்வி மனு கோருகின்றது. அதில் 14.2 பில்லியன் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கின்றது. கடந்த ஆண்டில் ஒரு வீதத்தில் இருந்த நிறுவனம் இந்த வருடத்தில் 45% சாதகமான நிலைக்கு வந்துள்ளது. සාර්ථකත්වය 45%. ප්‍රසිද්ධ සාර්ථකත්වයේ ගිය අවුරුද්දේ හිටපු ආයතනයේ මේ අවුරුද්දේ 45% සාර්ථකත්වයක්. වුණා අපේ සමාජයේ මතක් තිබුණා. எவ்வாறாயினும் சமூகத்தில் ஒரு நிலைப்பாடு இருந்தது. விசேடமாக நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சி திறமையானது என்று. அதற்கு ஏதுவான காரணிகளும் காணப்பட்டன. இதனை தலைகீழாக மாற்றிவிட ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டார் என்று நான் நினைக்கின்றேன். 6 மாத காலமும் ஒரே இடத்தில் சீரழியும் நிலையை காணப்படுகின்றது. 6 මාසයක් තිස්සේ අපට පෙනුනේ එකතන පළවීම සහ පරිහානිය. රනිල් වික්‍රමසිංහ මහතාට සුද්ධ වෙන්න බෑ. එතුමාලා මහා චෝදිතයන් රැක්කා. ඒ විතරක් නෙමෙයි, பார்லிமென்ட் මේ සම්බන්ධයෙන් හදුවා. ரணில் விக்ரமசிங்கவினால் தூய்மையாக முடியாது. அவர்கள் பாரிய மோசடிக்காரர்களை பாதுகாத்தனர். அது மாத்திரமல்ல, பாராளுமன்ற குழு அறிக்கையை வெளியிடும் போது அதனை வெளியிட விடாத நீதிமன்றம் தடை உத்தரவையும் பெற்றுக் கொண்டனர். மத்திய வங்கி கொள்ளையர்களை இவர்கள் தான் பாதுகாத்தமை நாட்டுக்கு தெரியும். ஆகவே தான் தடை உத்தரவை ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக் கொண்டது. ஆகவே இவர்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என நம்ப முடியாது. ජනතාවගේ ප්‍රශ්න එහෙම නැත්නම් ජනතාව වුණා ඉදු කරන කටයුතු කරයි කියලා මේ අම්මා තාත්තා විශ්වාස කරන්න එපා. පාර්ලිමේන්තුවේ විසුරුවා හැරියේ ඒක එළිදරව් වීම වලක්. பார்லிமெண்டத்தை கலைத்தது அது வெளிவராமல் இருக்கவே. இதுதான் இவர்களின் நல்லாட்சி. 5000 கோடி ரூபாய் நிதியை ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். 6 மாத காலம் நல்லாட்சிக்காக எவ்வாறு செயற்பட்டார்கள் என்று பார்த்தால் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று நினைத்து பார்க்க முடியும். අපිට හිතන්න පුළුවන් ලබන 17 වෙනිදා එක්සත් ජාතික පක්ෂය